இந்த அனைத்து நலவளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் சுப்ரீம் கோர்ட்லேருந்து வேலை வாய்ப்பு வந்துக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 26 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சம்பளம் 50,000 கிட்ட இருக்குது. இந்த ஜாப் என்ன பட்சம் உங்களுக்கு கிடைச்சுன்னா உங்களுடைய லைஃப் உங்களுடைய ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். வாங்க நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி 1/4/2025 படி எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சூட்டபிள் கேண்டிடேட் வந்து பார்த்திங்களா 6 போஸ்ட்டு சீனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 போஸ்டிங்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 20 போஸ்டிங் ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 போஸ்ட்டு, மொத்தம் 26 போஸ்ட்டு. குரூப் பி வந்து பார்த்திங்கன்னா நான் கெஜெட்டட் போஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் பார்க்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டு. இதுக்கு இப்போ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கார் பண்ணுறாங்க. சம்பளம் உங்களுக்கு மாதம் 47,600 இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதர் அலவன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் உங்களுக்கு 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டெக்னாலஜி படிச்சிருக்கிறாங்க. பிஇ அப்படி இல்லைன்னா பிடெக் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம். அதில் என்ன இதுனா கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது 2 படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்படி இல்லைனா நீங்கள் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கலை, நான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கேன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குது, நீங்களும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு. இதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 6 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்களும் விண்ணப்பிக்கலாம். பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு கிளாஸில் 60% ஆஃப் மார்க் எடுத்திருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லையா டிகிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன்லாம் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ரீசனிங் அண்டு குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்ஜெக்டிவ் டைப் டெக்னிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 4 ப்ராசஸும் முடிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டு, நம்ம சீனியர் பார்த்தா இப்போ ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது டைரக்ட் ரெக்யர்மெண்ட் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பே லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. 35,400 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதர் அலவன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 30 இயர்ஸுக்குள்ளே இருக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் இது தான். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிஇ பிடெக் படிச்சிருக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்படி இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்படி இல்லைனா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பேச்சுலர் டிகிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங், குவான்டிட்டி ஆப்டிடியூட் இருக்குது. அடுத்து டெக்னிக்கல் ஆப்டிடியூடு, ப்ராக்டிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. உங்களுக்கு இந்த 4 ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு இந்த 26 போஸ்டிங்கும் உங்களுக்கு இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கெலாம் உங்களுக்கு 250 ரூபா கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா பிசி எம்பிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு ஓபிசி இவங்களுக்கெல்லாம் 1000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணணும். நீங்கள் ஆன்லைன்லேயே மூலிமா வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணலாம். கிரெடிட் கார்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங்கு, டெபிட் கார்டு பே பண்ணலாம். அது அந்தந்த பேங்கிங் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு உங்களுக்கு 6/6/2025. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27/6/2025 நைட்டு 11:55க்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிச்சு பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி விண்ணப்பிக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு A to Z வரைக்கும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸு, நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்க, உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்கும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாமே ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.